வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் 7 மடங்காக உயர்வு, மாதம் ரூ 7000 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றம் பரிந்துரை, அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓனா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது பார்த்திங்கன்னா தனியார் துறை ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களோட வைப்பு நிதியில் பார்த்திங்கன்னா பென்ஷன் வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பென்ஷன் பார்த்திங்கன்னா மாதம் ரூ 1000 வழங்கிட்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா கடந்த 2014ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 250 ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2014ஆம் ஆண்டு முதல் 2250 பார்த்திங்கன்னா 1000 ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 வருஷமாக இந்த பென்ஷன் தொகையை உயர்த்தலை அப்படிங்கிற மாதிரி தனியார் துறை ஊழியர்களும் மற்றும் தொழிற்சங்கங்களும் பார்த்திங்கன்னா கோரிக்கை விடுத்திருந்தாங்க. பணவீக்கம் அதிகமாக இருக்குது, மேலும் வரவு செலவு அதிகமாக இருக்கிறதுனால இந்த 1000 ரூபாய் மாத ஊதியம் பத்துறதில்லை, இதை உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா இதற்கு நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் பாஜக துறை அமைச்சர் பசவராஜ் பொம்மாய் இதை பற்றி பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊதியத்தொகை உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனியார் துறை ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா இது மாதம் ரூ 7000 வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விரைவில் பார்த்திங்கன்னா அவர்களோட வங்கி கணக்கில் மாதம் ரூ 7000 வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மக்களே. மேலும் பார்த்திங்கன்னா ரூ 7000 வழங்குறதுல பார்த்திங்கன்னா அரசு தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா 3% உயர்த்தி கொடுப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.